கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல் மைனஸ் m/2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எல் ப்ளஸ் m/2 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் m ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்குறாங்க. has got two values of x. அது ரெண்டு ரூட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க டு சாட்டிஸ்ஃபை த ஈக்குவேஷன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸ்லையுமே ஒன்று வந்து கண்டிப்பாக இருக்கும், ஒன்று வந்து சேமாக இருக்கும். ஓகேவா, ஒன்றுங்கிற ஆப்ஷன் வந்து சேமாக இருக்கும். ஸோ ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு ஒன்றுன்னு எடுத்துக்கணும். ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒன்று இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டாவில் ஏதோ ஒன்று வந்து ஒன்றா இருக்கும். கரெக்டாக அப்படின்னா பீட்டாஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். கிளியரா? ஆப்ஷன் பாருங்கள், எல்லா ஆப்ஷன்லையுமே சேம் நம்பர் காமனாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒன் ஆஃப் த ரூட்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு 1. தென் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஃபார்முலா என்ன? C/A. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஃபார்முலா C/A. இதில் C ஈக்குவல் டு M, A is equal to L minus M/2. கரெக்டாக? A is equal to L minus M/2. B is equal to minus of L plus M/2. இந்த given equation ax square plus bx plus c equal to 0. இது வந்து ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இதை கூட கம்பேர் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து ஏபிசின்னு இந்த 3 வேல்யூ கிடைக்குது. அப்புறம் இந்த ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு C/A இருக்குல்ல, இதில் போய் அப்ளை பண்ணுங்கள். ஆல்ஃபா வந்து நமக்கு என்ன தெரியும்? 1. ஆல்ஃபா 1, பீட்டா கண்டுபிடிக்க போகிறோம். பீட்டா அப்படியே வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு C வந்து M, A வந்து L மைனஸ் M/2. ஸோ M L மைனஸ் M/2 மேலே போச்சுன்னா 2/L மைனஸ் M போயிடுமா? இஸ் ஈக்குவல் டு மல்டிபிள் பண்ணிடுங்க 2M/L மைனஸ் M. ஸோ இதுதான் என்னது? பீட்டா. பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2M/L மைனஸ் M. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேவா? எல்லா ஆப்ஷன்லுமே பாருங்கள் சேமாக ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அது ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஃபார்முலா C/A அப்ளை பண்ணி அனதர் ரூட்ஸ் ஆஃப் பீட்டா ஃபைண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா?